வணக்கம், நான் சசிகலா. சரித்திர தேர்ச்சிக்கோள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நேற்று தமிழகத்துல ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு நடந்தது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்னையில காரல் மார்க்ஸ் அவர்களுடைய திருவுருவ சிலை திறப்பு விழா தான். நேற்று காலை 10:30 மணிக்கு தமிழகத்தின் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா, சென்னை எழும்பூர் கன்னிமாரா நூலகத்தில் 85 லட்சம் மதிப்பில் உலக மாமேதை காரல் மார்க்ஸ் அவர்களுடைய திருவுருவ சிலையை திறந்து வச்சிருந்தாரு. அதுக்கடுத்துதான் கன்னிமரா நூலகத்துல அமைக்கப்பட்டிருந்த காரல் மார்க்ஸ் அவர்கள் குறித்த புகைப்பட கண்காட்சியும் பார்வையிட்டிருந்தாரு. நேற்று திருவுருவ சிலையை வடிவமைத்த சிற்பியை பாராட்டி அவருக்கு சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தியிருந்தாரு முதல்வர். நேற்று நிறுவப்பட்ட சிலையோட உயரம் பாத்தீங்கன்னா 9.5 அடி உயரமும் 1200 கிலோ எடை கொண்ட வெண்கலத்தால நிறுவப்பட்டிருக்கு. நேற்று விழாவில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் அவர்களும், அரசியல் தலைமை குழு உறுப்பினர்கள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் அவர்களும் பங்கேற்றிருந்தாங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா, கூட்டணி கட்சி தலைவர்களான வைகோ அவர்களும், செல்வ பெருந்தகை அவர்களும், தொல் திருமாவளவன் அவர்களும் பங்கேற்றிருந்தாங்க. அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா சேகர் பாபு அவர்களும், சுப்பிரமணியன் அவர்களும், அதுக்கு அடுத்தது ஏவா வேலு அவர்களும் பங்கேற்றிருந்தாங்க. உலகத்தின் சிந்தனையாளர் காரல் மார்க்ஸ் அவர்கள், அவருடைய சிலை ஜெர்மனி, ரஷ்யா, சீனா என்று பல நாடுகள்ல இருக்கு. இந்தியாவுல மேற்கு வங்காளத்துல கொல்கத்தால பாத்தீங்கன்னா காரல் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் இணைந்தால் போல் சிலை இருக்கு. அதுக்கு அடுத்துதான் கேரளாவுல பல இடங்களிலும் காரல் மார்க்ஸ் அவர்களுடைய சிலை இருக்கு. அந்த வகையில உலக அளவுல நேற்று தமிழகத்துல திறக்கப்பட்ட காரல் மார்க்ஸுடைய சிலை பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய நிகழ்வா கருதப்படுது.